முதல் செய்தி, தாவேகா ஆட்சியில் அமர்ந்து கிட்டத்தட்ட ஒரு மாசத்தை முடிச்சிட்டாங்க. தொடர்ந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கு. நேற்று ஒரு நாளில் மட்டும் 4 இடங்களில் பாலியல் தொல்லை நடைபெற்றிருக்கிறது. கும்மிடிப்பூண்டி, பூந்தமல்லி, சென்னையிலே இன்னொரு இடம், அப்புறம் ஆண்டிப்பட்டி. இதெல்லாம் இப்போ முக்கியமான இடங்கள்ங்கிறதுனால பத்திரிகையில இந்த பாலியல் தொல்லைகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, பிரசுரமாகி வெளியில வந்திருக்கு. இன்னும் வெளி உலகத்துக்கு வராத செய்தி எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது தெரியல. இந்த செய்தி நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்போ முதல்வர் விஜய் அவர்கள் பதவி ஏற்று இன்னையோட கிட்டத்தட்ட 37 நாள் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்க சொல்றது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதன்ற மாதிரி ஒரே நாள்ல ஒரு 4 பாலியல் தொல்லைகள் இருக்குன்னா அப்புறம் யோசிச்சு பாருங்க. இல்ல நீங்க முக்கியமா ஒரு பாயிண்ட் என்ன சொன்னீங்கன்னா, இந்த செய்திகள் இந்த மாதிரி இப்ப நமக்கு வந்து கிடைச்ச செய்திகள் அப்படின்ற போது இப்போ என்ன ஆகும்னா, அடுத்தது எந்த செய்தி நிறுவனம் இதை வெளியிட்டதோ அவங்கள பிளாக் அவுட் பண்ணுவாங்க. இப்ப அது நடந்தது நம்ம பார்த்தோம். பாலிமர், தமிழ் ஜனம் போன்ற தொலைக்காட்சிகள் கேபிள் டிவில வந்து அதை கொஞ்சம் பின்தள்ளி வச்சுட்டாங்களா, ஏதோ ஒரு சர்ச்சைக்குரிய விஷயம். அதாவது ஒரு செய்தியை வெளியே கொண்டு வந்தா கூட இப்போ வந்து ஒரு கருத்து சுதந்திரத்துக்கு ஒரு எதிராக ஒரு சூழ்நிலை இருக்கிறதோ அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு இருக்கிறது. அதுவும் இப்ப நீங்க சொல்லியிருக்கக்கூடிய இந்த 4 சம்பவங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த அரசு வந்த பிறகு சிங்கப்பெண் அப்படின்னு ஒரு அதிரடி படையை உருவாக்கி பெண்களுக்கு பாதுகாப்பெல்லாம் இருக்குன்னு சொல்லும்போது, அந்த எந்த பர்பஸுக்காக இந்த படை ஆரம்பிக்கப்பட்டதோ அது டிஃபீட் ஆன மாதிரி தான் இருக்கிறது. பாருங்க, 2003 அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஒரு கமாண்டோ போர்ஸை கிரியேட் பண்ணாங்க. அது வந்து எவ்வளவு பெரிய ஒரு விஷன் அது இருந்தது. அந்த பெண்கள்லாம் ஒரு கமாண்டோக்களாக இறங்கினாங்க. அதோட ஒரு வருஷம் தான் இது வந்து அது வந்து ஒரு பெரிய ஒரு நாட்டிலே இல்லாத மாதிரி ஒரு பெரிய ஒரு பட்டாலியன் போர்ஸ் அதிகாரமும் கொடுத்து ஒரு ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து, அதாவது ஆண்களுக்கு நிகராக கொண்டு வந்த அமைப்பு அது. அதுல இருந்து இவரு கொஞ்சம் அப்படி மாறி இந்த சினிமா பாணியில இருக்கிறதுனால இந்த சிங்கப்பெண் படைன்னு ஆரம்பிச்சு இப்ப என்னன்னா அடிப்படையான கேள்விகள். ஒரு பக்கம் இந்த மாதிரி சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்கிறது, பல இதர பிரச்சனைகள்லாம் இருக்கிற போது இந்த அரசு இப்ப எனக்கு என்னமோ தோணுது பாத்தீங்கன்னா, இப்போ இன்னொரு அதிமுக எம்எல்ஏ ஒருத்தர் ராஜினாமா செஞ்சுட்டாரு. ஸோ ஒரு குதிரை பேதத்திலேயோ இல்ல அதிமுக கட்சியை வந்து அதை வந்து டிஸ்மேண்டில் பண்றதுல இருக்காங்களோ அப்படின்ற ஒரு தோணத்திலையும் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அதுலயுமே பொதுமக்கள் என்ன கேள்வி எழுப்புறாங்கன்னா, திமுக மீது இல்லாத கோபம் வன்மம் அதிமுக மேல ஏன் இருக்கு? இல்ல அதுதான் பலவீனமான கட்சி என்பதால் அதிமுகவில் இருந்து அவங்க அந்த ஆட்களை எல்லாம் இங்க கொண்டு வராங்களா? எப்படி பாக்குறது நீங்க? கரெக்ட். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, திரு விஜய் அவர்கள் பதவியேற்ற பிறகு ஒரு முன்னாள் முதல்வராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி சந்திக்கலாம். அவரை பொறுத்தவரைக்கும் வந்து அதிமுக வந்து ஒரு கட்சியாக பார்க்கல, ரொம்ப பலவீனமாக இருக்கிறதுன்னு அவர் பார்க்கிறார். அதனாலதான் இந்த டிரான்சிஷன் நடக்குதுன்ற பக்கம் அதுல போக்கஸா இருக்கிறதுனால லா அண்ட் ஆர்டரை மிஸ் பண்ணிட்டாங்களோன்ற ஒரு பார்வை இருக்கிறது. அதே மாதிரி இன்னும் மக்கள் மத்தியில ஒரு எந்த அமைச்சரா இருக்கட்டும் இல்ல விஜய் அவர்கள் அந்த தாவேகாவை ஃபாலோ பண்ணக்கூடிய ஃபாலோவர்ஸா இருக்கட்டும், இந்த இணைய தல ஃபாலோவர்ஸா இருக்கட்டும், எல்லாருமே பாத்தீங்கன்னா இவர் இப்படி பண்ணாரு அப்படி பண்ணாருன்னு தான் சொல்லி வருது. இந்த அரசு ஆக்கப்பூர்வமா என்ன பண்ணிருக்காங்க? ஒரு பக்கம் பார்த்தோம்னா இந்த ஆட்சியில இன்னும் இந்த ரீல்ஸ்க்கான பாசிபிலிட்டின்னு சொல்ல முடியாது, அந்த ரீல்ஸ் வந்து கொண்டே இருக்கிறது. அமைச்சர்களாக இருக்கட்டும் இல்ல தாவேகாவுடைய பின்தொடரக்கூடிய இந்த இணையத்தில் இருக்கக்கூடிய வாசிகளா இருக்கட்டும், நெட்டிசன்லாம் இருக்கட்டும், பாத்தீங்கன்னா இவங்க பண்ணாரு அப்படி பண்ணாருன்னு ஒரே ஒரு அந்த பகிர்வை தான் வருகிறதே தொட்டு இந்த அரசு இந்த வந்த 37 நாள் சாலிடா என்ன பண்ணாங்க அதுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் கிடையாது. அது ஒரு டேட்டா கூட பப்ளிஷ் பண்றது இல்லை. நம்ம பார்க்கணும், டிஐபிஆர்ல கூட பாத்தீங்கன்னா முதலமைச்சர் என்ன போனாரு எப்படி வந்தாரு அப்படின்னு தான் இருக்கிற ஒரு செய்தி இருக்கிறதே தோத்து வந்து அதே மீறி இந்த அரசு வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்ற ஒரு பெரிய அளவுக்கு டேட்டா இது கிடையாது. இவங்க இன்னும் அந்த ரீல்ஸ்லே வாழ்றாங்களோ இல்ல? அதான் அந்த ரீல்ஸ்ன்னு சொல்லும் போது பொதுமக்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டா என்ன இருக்கு அப்படின்னா, இவர் வந்து ஆட்சிக்கு வந்த உடனே 2500 ரூபாய் பணம் தரேன்னு சொல்லியிருந்தாரு. அத கூட இந்த ரீல்ஸ்ல இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா, அண்ணா நீங்க கொடுக்க வேண்டாம் சிஎம் அண்ணா, நீங்க கஷ்டத்துல இருக்கீங்க, தமிழ்நாடு கிட்ட ஃபண்ட் இல்லைன்னு சொல்றீங்க, நீங்க காசே கொடுக்க வேண்டாம் அப்படியும் ஒரு குழுவை உருவாக்கி அந்த ரீல்ஸ்ல போட்டுட்டு இருக்காங்க. இப்ப சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும்போது சட்டம் ஒழுங்கு இப்படிதான் இருக்க போகுது, அதனாலும் பரவாயில்ல, ஆனாலும் நீங்க தான் ஆட்சி நடத்தணும் அப்படியே சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கரண்டே எங்களுக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, சிஎம் நீங்க தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு குழுவை இவங்க உருவாக்கி வச்சிருக்கிறதாவும் பேச்சு அடிபடுது. இப்போ நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா, ஏதோ ஒரு தேர்தல் நடந்து விட்டது, மக்கள் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு ஆட்சிக்கு தெரியாதனமா போட்டுட்டேன்ற மாதிரி இப்ப நிறைய பேர் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இந்த ரீல்ஸ் ஆட்சி எப்ப ரியல் ஆட்சியா மாற போகிறது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கிறது. இந்த 37 நாள்ல இப்ப நீங்க இந்த திராவிட மாடல் எல்லாம் போனீங்கன்னு அவங்க எல்லாம் வந்து ஒண்ணுமே பண்ணிருக்க மாட்டாங்க. ஆனா 2.0 1.0 நாங்க இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இது இங்க அதுவும் கிடையாது.
இன்னொரு பக்கம் பார்க்கும்போது சட்டம் ஒழுங்கு பிரச்சனைன்னு வந்து பார்க்கும்போது இது ஒரு திராவிட மாடல் 2.0 ஒரு நீட்சியாக இருக்கிறதோன்ற ஒரு நமக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது. ஏன்னா அங்கேயும் அப்படிதான் இருந்தது. இதே மாதிரி சட்ட ஒழுங்கு பிரச்சனை எப்ப பார்த்தாலும் ஒரு பாலியல் வன்கொடுமை தொல்லை அப்படின்ற மாதிரி இருந்தது. அதோட கண்டினியூவேஷனாக இருக்கிறதோ, ஏன்னா இந்த ஆட்சி வந்த பிறகு எந்த அதோட மெயின் ரீசன் அந்த கோர் இஷ்யூ அட்டாக் பண்ணாம திரும்ப நாங்க ஒரு புதுசா நாங்க இது பண்றோம், ஒரு படையை அமைக்கிறோம் அப்படின்ற இதை பாக்குறாங்க. அந்த கோர் இஷ்யூ என்னன்றதை இவங்க பார்க்கல. ஏன்னா அவங்க ஒரு பக்கம் அதிமுகவுடைய அந்த கட்சியை உடைக்கிறதோ இல்ல அதை பலவீனப்படுத்துறதுல இருக்காங்க, இன்னொரு பக்கம் ரீல்ஸ் மோகத்திலே இருக்கிறதுனால இந்த ரியலான ஆட்சி எப்ப கொடுக்க போறோம்ன்றது நமக்கும் தெரியாது, பொறுத்தும் தான் பார்க்கணும்.